வேதத்துல நாங்க பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமாம். பாருங்கள், சங்கீதத்துல 150 அதிகாரங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இப்படியாக ஒரு வாழ்க்கையின் ரகசியத்தை அவர் இப்படியாக சொல்லுகிறார். சீக்ரெட் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்கள், இப்படி செய்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய், இப்படி செய்தால் உன் காரியம் வாய்க்கப்படும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவர் அங்கே அழகாக சொல்லுகிறார். வாழ்க்கையின் ரகசியத்தை அவர் இப்படியாக அங்கே சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். பாருங்கள், அங்கே பாக்கியவான் என்று சொன்னால் சிறப்பு பெற்றவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், அங்கே பேறு பெற்றவர் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய வேதத்தில் நாங்கள் தியானமாக இருக்கிற பொழுது பாக்கியவான்களாக இருப்போம். இந்த பூமியில் நாங்கள் சிறப்பாக பாக்கியவான்களாக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை செய்கிற பொழுது ஆசீர்வாதமாக இருப்போம், பாக்கியவான்களாக நாங்கள் இருப்போம். இந்த காரியங்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் சொல்வார்கள், ஐயோ எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆசீர்வாதமே இல்லை, எல்லாம் அங்கே ஒரு சரித்திரமாக இருக்கிறது, ஒரு ஒரு பூக்கண்டை கொண்டு கூட நாங்கள் நட்டு பார்த்தால் அப்படியே எல்லாம் வளராமல் அப்படியே எல்லாம் அங்கே கருகி போய் விடுகிறது சொல்லி அங்கே மனம் வேதனைப்பட்டு அங்கே சொல்லுவார்கள். எனக்கு ஒரு கெட்ட காலமாக இருக்குது என்று சொல்லி சொல்வார்கள். அப்படி அல்ல, எல்லாம் நல்ல காலம்தான். கெட்ட காலத்தை கூட நல்ல காலமாக மாற்ற அங்கே தேவன் வல்லமுடையவராக இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாங்கள் தியானமாக இருக்கிற பொழுது இவையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே வேறு சிந்தனைகளை நாங்கள் அங்கே நோக்கி பார்க்காமல் அவரோடு கூட உறவாடுகிற பொழுது அங்கே பாக்கியமுள்ள ஜனங்களாக நாங்கள் இருப்போம். அங்கே புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மலை பிரசங்கத்தில் கூட அங்கே வசனங்கள் வருகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் அங்கே பசிதாமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே அழகாக அங்கே வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்பதற்கு அவருடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும். இன்ன காரியங்கள் அங்கே கைகூடி வருவதற்காக அவரோடு கூட நாங்கள் உறவாட வேண்டும். ஆக வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. ஆகவே அவரோடு கூட உறவாடுவோம், அவரை நேசிப்போம், வேதத்தில் பிரியப்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.